வணக்கம். திருப்பூர் சுப்பிரமணியம் ஒரு பேட்டி குடுத்திருக்காரு. அதோடைய சாராம்சம் என்ன அப்டின்னா, தயாரிப்பாளர்களுடைய ரத்தத்த உறிஞ்சின 10 நடிகர்கள். அதனால தான் இன்னைக்கு தமிழ் சினிமா பெரிய அளவுக்கு பிரச்சனையில இருக்கு அப்டிங்கிற ரீதியில பேசியிருக்கார். யார் அந்த 10 நடிகர்கள் அப்டின்னா, அவர் குறிப்பிட்டு பேர சொல்லல. நம்ம பொதுவாவே தெரிஞ்சுக்கலாம். யார் யார் அப்டின்னா, அந்த வரிசையில இருக்கவங்க ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜய், அஜித், அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன், நீங்க யார வேணாலும் சொல்லலாம். அ சூர்யா, இந்த மாதிரி ஒரு 10 பேர நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். தயாரிப்பாளர்கள் ரத்தத்த உறிஞ்சினாங்க அப்படின்னு அவர் சொல்றது, உண்மையிலே இதுவரைக்கும் திருப்பூர் சுப்பிரமணியம் அப்படி பேசி நீங்க கேட்டிருக்க முடியாது. எப்படி சொன்னாலும் பெரும்பாலும் நடிகர்களுக்கு ஆதரவா அப்படிதான் பேசுவார். ஆனா அந்த அளவுக்கு திருப்பூர் சுப்பிரமணியம் கோவப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். காரணம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு திரையரங்குகள் நெறைய வந்துட்டு காத்து வாங்குது. அதுக்கான பல காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம் தான் இவர் சொல்றது. திரையரங்குக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கு முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு ரூ. 10 அத தாண்டி டிக்கெட் வரவே வராது. அதுக்கு முன்னாடி 90கள்ல பார்த்தீங்கன்னா, திரையரங்குகள்ல ரூ. 2, ரூ. 3, ரூ. 5 டிக்கெட்டு. அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்துச்சு. நீங்க 2000க்கு பிறகு அவங்க வச்சது தான் விலை அப்படிங்கிற இடத்துக்கு வந்துருச்சு. அதுவும் வந்து நீங்க ரசிகர்கள் காட்சி அப்படின்னா ரூ. 100க்கு விப்பாங்க, ரூ. 150க்கு விப்பாங்க. இப்ப சர்வசாதாரணமா நீங்க மூட்டை பூச்சி கடிக்கிற திரையரங்கமா இருந்தா கூட, அதுல நீங்க ஒரு ரூ. 120 குறைச்சு உங்களால போய் உட்கார முடியாது. அதுல நீங்க என்ன மாதிரி படம் பார்க்கும்போம் அப்படிங்கிற அந்த சூழல் ஒரு பக்கம் இருக்கு. அப்ப திரையரங்கங்கள்ல நீங்க அதிகபட்சமான அந்த தொகை உயர்த்தினது ஒரு முக்கியமான காரணம். திரையரங்கத்துல முக்கியமான ஏன் இவ்வளவு தொகை உயர்த்தணும்? இப்ப எல்லாமே திரையரங்கத்துக்காரங்களுக்கு போகுதா? அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்கு. ஏன்னா, ஒரு திரையரங்கத்த நிர்வாகம் பண்றதுங்கிறது அவ்வளவு சர்வசாதாரணம் கிடையாது. ஒண்ணும் இல்லங்க. அந்த திரையரங்கத்த நீங்க கூட்டி துடைக்கிறதுக்கே ஒவ்வொரு ஷோவுக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை செலவாகும். அப்படி இருந்தா மட்டும் தான் அத ரொம்ப அழகா நிர்வாகம் பண்ண முடியும். கிட்டத்தட்ட ஒரு திருமண மண்டபத்துக்கு என்ன செலவாகுதோ, அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தா, அத விட கூடுதலா அன்னைக்கு நீங்க பண்ணணும். ஏன்னா 4 ஷோ ஓட்டக்கூடிய திரையரங்கம். இப்ப இத தாண்டி ஒண்ணொண்ணு இருக்கும். அந்த திரையரங்கத்த புதுப்பிக்கிறது, அது தொடர்பான வேலைகள். அவ்வளவெல்லாம் இருக்கும்போது, அவ்வளவு சர்வசாதாரணமா ஒரு திரையரங்கத்த நிர்வாகம் பண்றது, பராமரிக்கிறது மிகப்பெரிய வேலை. அவங்கள பொறுத்தவரைக்கும். இத தாண்டி நம்ம சொல்றோம் இல்லையா? ரூ. 10 பாப்கார்ன ரூ. 20க்கு விப்பாங்க. ரூ. 10 ரொட்டிய ரூ. 20க்கு விப்பாங்க. போய் சாதாரணமா வெளியில டீ கடையில ரூ. 10 டீ குடிச்சோம்னா, அத ரூ. 20க்கு விப்பாங்க அப்படின்னு சொல்றோம்ல. இந்த நிர்வாகத்தன்மைக்கு உள்ள சிக்கல்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். சரி நம்ம சொல்றது மாதிரி இப்ப ரூ. 150க்கு அந்த டிக்கெட் விக்கிறாங்கன்னா, ரூ. 150 திரையரங்கத்துக்கு போகுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட தொகை போக, மீதி எல்லாம் யாருக்கு போகும் அப்படின்னா, இது யாரு படம் எடுத்தாங்களோ அவங்கள நோக்கி தான் போகும் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இந்த ரூ. 10 ரூ. 20 வித்த டிக்கெட்டு ரூ. 150 ரூ. 200 விக்கிறதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு மாலுக்கு போயிட்டீங்கன்னா, அந்த விலை வேற. காருக்கு நீங்க எவ்வளவு கொண்டு போய் கட்டணும் அப்படிங்கிறது வேற. அந்த 3 மணி நேரம் நீங்க கார நிப்பாட்டுறதுக்கு எவ்வளவு செலவு பண்ணணும் அப்படிங்கிற இந்த கணக்கு வேற. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நடிகர்களுடைய தாறுமாறான சம்பளம். அதுலயும் குறிப்பா நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில ஒரு 7 பேருக்கு சம்பளம் நிர்ணயிச்சாங்க. 96, 97 காலகட்டத்தில. யார் அந்த 7 பேர்னா, ரஜினிகாந்த், கமல்ஹாசன், விஜயகாந்த், சத்யராஜ், அதுக்கடுத்து பிரபு, அ கார்த்திக், சரத்குமார். இப்படி ஒரு 7 பேருக்கு தொகையை நிர்ணயிச்சாங்க. அந்த தொகையத்தான் வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா, காலம் ஆக ஆக என்ன ஆச்சு அப்படின்னா, போட்டி யார் யாருக்கு போட்டிங்கிற இடத்துல வந்து, எந்தெந்த நடிகர்கள்லாம் சினிமாவுல நியாயம் பேசுறாங்களோ, அந்த நடிகர்கள் எல்லாருமே கொஞ்சம் கூட யோசிக்காம, அவங்களுக்கு என்ன வாயில வருதோ, இவரு ரூ. 50 கோடி கேட்கிறாரா? எனக்கு 60 கோடி. இந்த ஏலம் கேட்கிற கணக்கு தான் இன்னைக்கு கதாநாயகர்கள் அந்த இடத்துல போய் நிக்கிறாங்க. நான் என்ன இளைச்சாளா? அப்ப எனக்கு 65 கோடி குடுங்க. அவர் 65 எனக்கு 70 குடுங்க. அவர் 70 எனக்கு 75 குடுங்க. இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ஏத்திக்கிட்டு போனா, என்ன ஆகுங்கிறது தான் இந்த சூழ்நிலை. ஒரு நேரம் நம்ம எம்ஜிஆர், சிவாஜிய பத்தி பேசுவோம். இவ்வளவு செஞ்சாங்க, அவ்வளவு செஞ்சாங்க, இவ்வளவு உதவி பண்ணாங்க, அவ்வளவு உதவி பண்ணாங்கன்னு. அத நம்ம என்ன மனசுல வச்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்னா, சாதாரணமா 50 பைசா கார் வாங்கி டிக்கெட் வித்த காலகட்டத்தில இருந்து தான் இவ்வளவு சம்பாதிச்சு மக்களுக்கு இவ்வளவு செஞ்சாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அன்னைக்கு சினிமாவ மக்கள் வந்து போய் விரும்பி பார்த்தாங்க. ஒரு தொழிலா இருந்தாலும் சரி, எந்த ஒண்ணும்
நீங்க மக்கள்கிட்ட அதிகமா சென்றடையணும்னா மக்களுடைய வாங்கும் சக்திக்கு உட்பட்டு இருக்கணும். எதுவா இருந்தாலும் சரி. நீங்க நகையே இப்ப இன்னைக்கு அப்படித்தான் கடந்த இடத்துல தான் வந்திருக்கு. நகை வாங்கணும்னா இனிமே கொஞ்ச நாள் கழிச்சு கடையை பார்த்தாலே பணம் கேட்பாங்க போல இருக்கு. அந்த இடத்துக்கு நகை வந்திருக்கு. அப்ப என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட வாங்கு சக்தி இருக்கிற அளவுக்கு உன்னை கொண்டு போனா மட்டும்தான். அதுலயும் சினிமாவில் இன்னைக்கு இருக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்க தியேட்டர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு படம் போடுறதுக்கு முன்னாடி செல்ல எடுத்து பார்த்துக்கிறான். படம் போடும்போது இவனுக்கான பிடிக்காத காட்சி இருந்துச்சுன்னா செல் எடுத்து பார்க்கறான். இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றான்னா, அது பாட்டுக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவன் பணம் கொடுத்து டிக்கெட்டை வாங்கிக்கிட்டு அங்க உட்கார்ந்து முழுக்க செல்ல ரீல்ஸ் பார்த்துட்டு வர்றான். இப்ப அந்த மாதிரியான சூழல் அவனுக்கு கிடைக்குது. இன்னொன்னு இணையத்துல இவ்வளவு வசதிகள் கொட்டி கிடக்கிறப்ப சினிமா என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிற இந்த கணக்கெல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு நடிகர்கள் என்ன அப்படின்னா, எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது கொடுங்க, எனக்கு இது கொடுங்க அப்படிங்கிற இடத்துல போறப்ப தயாரிப்பாளர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சரி எதுக்கு 50 படத்துல 100 படத்துல சம்பாரிச்சுக்கிட்டு பேசாம 2 படத்தை இவங்களை வச்சு எடுத்தா சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற அவங்களுக்கும் ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. நீங்க முன்னாடி எல்லாம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறி வியாபாரம் பண்ண ஒருத்தர் வந்து தயாரிப்பாளராக வந்து நிற்பார். யாராவது ஒரு கால் ஷீட் கொடுத்தா போதும். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த கால் ஷீட்டை வச்சுட்டு விநியோகஸ்தர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு அந்த படத்தை பண்ணிடுவார். படத்தை பண்ணி வித்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முதலாளி, அவர் ஒரு தயாரிப்பாளர். அப்படி இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த நேரத்தில் யோசிச்சு பாருங்க, ஒரு காய்கறி சின்ன ஒரு வியாபாரி படம் பண்ணார் அப்படின்னா அதுல ஒரு மனிதாபிமானம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அவர் சின்ன வயசுல இருந்து காய்கறி கடையில் வேலை பார்த்துருப்பாரு, சின்ன கடையா வச்சிருப்பாரு, கொஞ்சம் பெரிய கடையா வச்சிருப்பாரு. அப்போ அவரே ஒரு தொழிலாளி, அவரே ஒரு சின்ன சிறு கடை வியாபாரி இந்த மனநிலையில் இருந்து வந்ததுனால அவரால் மனிதாபிமானத்தோட நீங்க மனிதத்தன்மையோட இருக்கக்கூடிய காட்சிகளோட படம் எடுக்க முடியும். அதே தயாரிப்பாளர் அன்னைக்கு நீங்க உள்ள உட்கார்ந்தார் அப்படின்னா அந்த கதை விவாதத்தில் இல்லைங்க இது வந்து மனசாட்சிக்கு எதிராக இருக்கு, மாத்துங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனா அதே நேரத்தில் பெரிய கம்பெனிகள் இன்னைக்கு பாருங்க, லைக்கா மாதிரியான கம்பெனிகளை ஓடி போனதுதான் பெரிய கொடுமை. அவங்களால படம் பண்ண முடியல. 1000 கோடி ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்தவங்க இன்னைக்கு லைக்கா மாதிரி உள்ள தயாரிப்பாளர்கள் நம்மளால உண்டு இல்லைன்னு பண்றான் நடிகர்கள். துண்டக்கான துணியக்கான ஓடுற இடத்துல ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் காய்கறி வியாபாரம் பண்ணாலும் 4 பஸ் வச்சு ஓட்டினாலும் அதே மாதிரி சர்வசாதாரணமாக ஒரு பெரிய தொழில் பண்ணாலும் இன்னைக்கு படம் எடுக்க முடியுமா அப்படின்னா பணத்தை கொண்டு போய் கடலுக்குள்ள கொட்டுற கணக்கு தான். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, சினிமா துறையில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் இன்னொரு மாயை பண்றாங்க. இவர் 1000 கோடி ரூபாய்க்கு படம், 2000 கோடி ரூபாய்க்கு இன்னும் போகல, 1000 கோடி ரூபாயை தாண்டும். முன்னாடி எல்லாம் படம்னா என்ன சொல்லுவாங்கன்னா, 100 நாள் ஓடும், 200 நாள் ஓடும். நீங்க போன தீபாவளிக்கு போட்டது கரகாட்டக்காரன்லாம் அவன் அடுத்த தீபாவளி கடந்து 500 நாள் கழிச்சு படத்தை எடுத்தாங்க. அப்ப என்னன்னா இத்தனை நாள் கொண்டாட்டம். நீங்க முன்னாடி எல்லாம் திரையரங்கத்துல போனீங்கன்னா குறிப்பா ஷீல்டு வச்சிருப்பாங்க. 100வது நாள் கொண்டாட்டம், 125வது நாள் கொண்டாட்டம், ஒரு சில பழைய திரையரங்கங்கள்ல 50வது நாள் கொண்டாட்டம். அதெல்லாம் ரொம்ப குறைவு. இப்போ நீங்க 10வது நாள் கொண்டாட்டமே பார்க்க முடியாது. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சினிமாவுக்குள்ள லாப வெறி மட்டும் அன்னைக்கு இருக்கு. இந்த லாப வெறியால தயாரிப்பாளர்கள் பலியாகிறாங்க. நடிகர்கள் பலியாக்குறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை. இழக்கிறது என்ன, கொஞ்சம் சம்பளத்தை இழப்பாங்க, அவ்வளவுதான். ஆனா தயாரிப்பாளர் எங்கேயோ சம்பாதிச்சு என்னவோ பண்ணி அவர் ஒரு கனவு இருந்திருக்கும். ஒரு தயாரிப்பாளர் சினிமாவுக்குள்ள பணம் போடுறாரு அப்படின்னா காரணம் அவர் பேர் பெருசா வரப்போறது கிடையாது. நிறைய தயாரிப்பாளர்கள் மக்களுக்கு தெரியாது. ஏவிஎம் மாதிரியான 1-2 தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். அவங்களுடைய என்னன்னா, ஒரு நேரத்தில் சின்ன வயசுல அந்த தயாரிப்பாளருக்கு கலை மேல தாகம் இருந்திருக்கலாம், தான் ஒரு நடிகரா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். நீங்க அன்பாலயா பிரபாகரனை பார்த்தீங்கன்னா அவர் நடிச்சிருப்பார். காரணம் என்னன்னா, ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி உள்ளவங்களை நடிகர்களை அனுமதிச்சிருக்க மாட்டாங்க. படம் தயாரிக்கிறேன், நானே நடிக்கிறேன் அப்படின்னு பண்ணியிருக்கலாம். நீங்க பெரும்பாலான தயாரிப்பாளர்கள் நீங்க கிட்ட போய் பிடிச்சி கேட்டீங்கன்னா அவங்களுக்கு நடிப்பு தாகம் இருக்கும், இசையமைக்கிற தாகம் இருக்கும், ஏதாவது ஒரு தாகம் இருக்கும். அதை காட்டிக்காம அவங்க முதலாளியா இருப்பாங்க. இதுதான் பெரும்பாலான தயாரிப்பாளர்களுக்குள்ள யதார்த்தமான விஷயங்கள். அப்போ அப்படிப்பட்ட தயாரிப்பாளர்களை அதனால தானே வர்றாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க நடிக்கிற பேர் வழிங்கிற வகையில் உண்டு இல்லைன்னு ஆக்கி துண்டை காணும் துணியை காணும்னு ஓட வச்சிடுறது. அதுவும் அந்த காலகட்டத்தில் ஓடினா கூட பரவாயில்ல. இப்போ சினிமா தத்தளிச்சுக்குது. அதுலேயும் குறிப்பாக ஓடிடி மாதிரியான தளங்கள் வருது இல்லை. இப்போ சொல்லாங்கல்ல ஓடிடின்னு.
ஓடிடியில் பார்க்குறவன் எவனாவது கட் அவுட்டுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவானா? ஓடிடியில் பார்க்குறேன் எவனாவது நான் வந்து இதில் இல்லைப்பா நான் 2000 ரூபா கொடுத்து வாங்குறேன் திருட்டுத்தனமாக போட்டு வாங்குவானா? வாங்க மாட்டான். ஓடிடியில் பார்க்குறவன்லாம் எப்படின்னா, வீட்டில் மல்லாக்க படுத்துக்கிட்டு உள்ள பாப்கார்ன் இருந்துச்சு, வீட்டில் பிஸ்கட்டு முறுக்கு கிறுக்கு இருந்துச்சுன்னா அவன் பாட்டுக்கு அசுக்கு 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 அசுக்குன்னு திம்பான். அப்புறம் பொண்டாட்டிக்கு சத்தம் போட்டு கூப்பிட்டா பாசில் வச்சுட்டு போவான், திரும்ப வருவான். அப்புறம் நண்பர்கள் யாராவது கூப்பிடுவாங்க, மாப்பிள்ளை எங்கே மாப்பிள்ளை அப்படின்னு. சரி படத்தை நாளைக்கு பார்த்து கும்பிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இதுதான் ஓடிடியில் ஒரு படத்தை பார்க்கறதுக்கான நிலைமை. ஆனால் திரையரங்கம் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு சுகானுபவம். அது நீங்கள் உள்ளே போய் பார்த்த உடனே அந்த இருட்டுக்குள்ளே நீங்கள் போன உடனே உங்கள் உலகம் வேற ஆயிரும். இந்த பூமியில் தான் இருப்பீங்க, ஆனால் உங்கள் உலகம் வேற ஆயிரும். அப்போ சினிமாவுக்கு திரையரங்கத்துக்கு அப்படி ஒரு மகிமை உண்டு, அப்படி ஒரு சூழல் உண்டு. ஆனால் இந்த சூழலை ஒருபோதும் ஓடிடி ஏற்படுத்தாது. சினிமா கதாநாயகனை கொண்டாட வைக்கிறதுக்கு அந்த டிக்கெட்டை கிழிச்சு முன்னாடியெல்லாம் பறக்க விடுவாங்க, அப்புறம் மாலை எது பண்ணுவாங்க, வெடி போடுவாங்க. வீட்டில் போய் ஓடிடியில் படம் பார்த்துக்கிட்டு வெடி போட்டால் என்ன சொல்லுவாங்க ஊருக்குள்ள, பைத்தியக்கார பையன்பாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, முதல்ல நடிகர்களுக்கான மவுசே முதல்ல குறைஞ்சிரும். அது நல்லது, நடிகர்களுக்கான மவுசு குறையிறது நல்லது, அது வேறன்னு வச்சுக்கங்களேன். இன்னொன்று, அதனால யாருக்குங்க நட்டம்? தயாரிப்பாளருக்கு மட்டும் தானே நட்டம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லை, ஒரு சினிமா வந்து ஒரு தொழில் அழிகிறதுனால யார் யாருக்கு நட்டம் தெரியுமா? முதல்ல ஒரு தயாரிப்பாளர் மட்டும் இல்லைங்க, ஒரு துறை எடுத்துக்கங்க, ஒரு இசைத்துறை. அதுக்குள்ள பல துறைகள் சேர்ந்தது தான் சினிமா அப்படிங்கிறது. இசைத்துறை எடுத்துக்கிட்டீங்கன்னா அத்தனை பாடகர்களுக்கு ட்ராக் பாடுறவங்க, அதே மாதிரி இசை கலைஞர்கள், அது கூட ஒரு இசையமைப்பாளர் இருந்தாருன்னா அவருக்கு உதவியாளராக இருக்கக்கூடியவங்க, அதே மாதிரி அந்த ரெக்கார்டிங் தியேட்டரு, பக்கத்தில் இருக்கக்கூடிய டீக்கரை, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோட்டல், இது வந்து ஒரு துறை. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கு இருக்கு. படப்பிடிப்புக்கு போனீங்கன்னா கேமராமேன், அவருக்கான உதவியாளர்கள், அதே மாதிரி ஒளிப்பதிவாளர். இன்னொரு பக்கம் எடுத்தீங்கன்னா சண்டை காட்சி அப்படின்னா அந்த சண்டை காட்சியில் இருக்கக்கூடிய அந்த சண்டை காட்சிக்கான இயக்குனர், அவருக்கான துணை நடிகர்கள், இப்படி நீங்க ஒரு எண்ணிக்கை போயிட்டுப்பாங்களேன். அதையும் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மெஸ், அந்த ப்ரொடக்ஷன் யூனிட், அப்புறம் இதை தொட்டு இருக்கக்கூடிய எடிட்டிங், இப்படி நீங்க ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா நமக்கு தெரியாத எண்ணில் அடங்காத ஏன் கேரவான் அதுக்குள்ள வருது. ஒரு துறை அப்படிங்கிறப்ப சினிமா அப்படிங்கிறது பல துறைகளோட கூட்டமைப்பு. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வேலை இழப்பு இருக்கு. பல பேருக்கு ஒரு தொழிலை தாண்டி வேற தொழில் தெரியாது. நீங்க பல லைட் பாய்க்கு அதை தாண்டி வேற தொழில் தெரியாது, அவனுக்கு அதுதான் உலகம். அதே மாதிரி ஒவ்வொரு கலைஞனுக்கும் அவனுக்கு அதுதான் உலகம். ஒரு எடிட்டருக்கு அதை தாண்டி பெருசா வேற ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. நீங்க மேற்கு வங்கத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1977 பொறுப்பேற்கிறாங்க, ஆட்சிக்கு வர்றாங்க. ஆட்சிக்கு வர்றப்ப அதுக்கு பிறகு ஜோதிபாசு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் கைரிக்ஷாவை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஒரு ஆளை வச்சு இன்னொரு ஆள் இழுக்கிறது அப்படிங்கிறது முதல்ல ஜனநாயகத்துக்கு எதிரானது, ஒரு மனிதாபிமானத்துக்கு எதிரானது அப்படிங்கிறது ஒரு இத திட்டத்தை சொல்றாரு. ஆனா ரிக்ஷா தொழிலாளர்கள்லாம் நேரடியா வந்து ஜோதிபாசுவை பார்க்குறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் முதலமைச்சரானா நேரடியா முதலமைச்சரை போய் பார்க்க முடியும் சாதாரண தொழிலாளர்கள். அப்ப அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னா, இவங்க கேட்குறாங்க, நீங்க கை ரிக்ஷாவை ஒழிச்சிடணும் அப்படிங்கிறீங்களே, எங்க பொழப்புல ஏன் மண்ணள்ளி போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்ல நீங்க உங்களுக்கெல்லாம் எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது தோழர் அப்படின்னு உடனே ஜோதிபாசு என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி பரவாயில்ல அப்படின்ட்டு சட்டத்தையே கொஞ்சம் மாத்துறாரு. என்ன அப்படின்னா, பார்த்துட்டு இனிமேலுக்கு இதற்கு அடுத்து இனிமேல் கை ரிக்ஷா எடுக்கக்கூடாது, இந்த தலைமுறையோட முடியட்டும் அப்படிங்கிறாரு. இதே இன்னொரு பக்கம் நீங்க காமராஜரே எடுத்துக்கலாம். காமராஜரோட உதவியாளர் ஒருத்தர் இருக்காரு. காமராஜர் தான் ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாரு. அரசு கடைநிலை ஊழியராக இருக்கக்கூடியவங்க குறைஞ்சபட்சம் 10வது படிச்சிருக்கணும் அப்படின்னு. பட்டத்தை கிட்டத்தட்ட பாஸ் பண்ண நேரத்தில் பக்கத்தில் அவருடைய உதவியாளர் கேட்கிறாரு, ஐயா இந்த மாதிரி ஒரு சட்டம் போட்டீங்களே நியாயமா அப்படின்னு கேட்கிறப்ப, ஏயா அப்படிங்கிறப்ப, நானே படிக்கலையா, என் வேலையை காலி பண்ணிட்டு எப்படியா நியாயம் அப்படிங்கிற. அப்பதான் காமராஜருக்கு தெரியுது, ஐயோ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு. அப்புறம் அந்த சட்டத்தை பாஸ் பண்ணாம வைக்கிறாரு. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமா ஒரு தொழில் தெரிஞ்சவனுக்கு இன்னொரு தொழில் தெரியுமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறி. அப்ப சினிமாவில் பார்த்தீங்கன்னா இத்தனை வகையான தொழில்கள் அடுக்குனது தான் ஒரு சினிமா. அதை தாண்டி அந்த சினிமா வரக்கூடிய நீங்க திரையரங்குங்க இருக்கு, திரையரங்கத்தில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க, அதை நம்பி வரக்கூடிய மற்ற உபதொழில்கள் இருக்கு. இந்த உபதொழில்களை நீங்க கணக்கே பண்ண முடியாது. இவ்வளவு தொழில்கள் இருக்கக்கூடிய ஒரு துறையில
எல்லாமே தயாரிப்பாளர் அப்படிங்கிற ஒருத்தர் நம்பித்தான் இருக்கு. இசையமைப்பாளர்ல இருந்து, நடிகர்கள்ல இருந்து, டெக்னீஷியன் உள்பட, சின்ன கலைஞர் உள்பட தயாரிப்பாளரத்தை நம்பித்தான் இருக்கு. தயாரிப்பாளர்களை எல்லாம் நீங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு யாரை வச்சு படம் பண்ண போறீங்க? உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நடிகர்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்ப சமீபத்தில் எடுத்து பாருங்க, தக் லைஃப் ஓடல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் கூலி ஓடல. இப்போ ஜெயிலர் வரப்போகுது. இதெல்லாம் பிரதானம் ஓடலைங்கிறத தாண்டி அதில் கதை பிரச்சனை இருக்கு நிறைய, அது வேற. ஏன்னா இன்னைக்கு நல்ல கதை வச்சிருக்கவங்களை நோக்கி இயக்க தயாரிப்பாளர்களோ மற்ற நடிகர்களோ போக தயாரா இல்லைங்கிற இந்த சூழல்ல தான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய சிக்கல்லையும் திரையுலகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம எத்தனையோ பல பேருக்கு சினிமா என்னங்க பண்ணியிருக்குன்னு கேட்குற பல பேருக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திராவிட அமைப்புகள் இருந்த சித்தாந்தத்தை ரொம்ப அழகா உள்வாங்கி மக்களுக்கு மிகப்பெரிய கருத்து கூடமா, மிகப்பெரிய பள்ளிக்கூடமா படிக்காத மக்களுக்கு ஒரு நேரம் இருந்துச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு கண்ணதாசன் பாட்டோ, இளையராஜா பாட்டோ, இல்ல நீங்க பட்டுக்கோட்டையார் பாட்டோ, எந்த ஒரு பாட்டுமோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பல துன்பங்களுக்கு வடிகாலாவோ ஆறுதலாவோ இருக்கிறதுக்கு காரணம் சினிமா அப்படிங்கிற அந்த ஊடகத்துறை தான். இதையும் தாண்டி உங்களை மகிழ்ச்சிக்கு படுத்தணுமா, வடிவேலுடைய நகைச்சுவை இன்னைக்கு நீங்க கிளிப்பிங்ஸ்ல ஓடுது. அந்த அளவுக்கு நீங்க சினிமா அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஊடகம் இல்ல. நடிகர்களுடைய பேராசையால இந்த துறை அழிஞ்சிருமோ அப்படிங்கிற இந்த ஒரு சங்கடம் இருக்கு. அந்த வகையில தான் திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருக்காரு. பார்ப்போம். நன்றி, வணக்கம்.